நாம் அனைவரும் ஜெபிப்போமா? எங்கள் அன்பான இயேசுவே, தாயின் கருவில் உருவாகும் முன்னரே எங்களை பெயர் சொல்லி அழைத்த எங்கள் நல்ல இயேசுவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இயேசுவே, அடிமை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து நீங்கள் முழுமையாக வெளிப்படுங்க. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை செய்தியாக துன்பங்களை தாங்கிக் கொள்ள பலனையும் விடுதலையும் தருகிறவர் இயேசு ஒருவரே என்ற தலைப்பில் நற்செய்தியை அறிவிக்க வந்திருக்கிறேன். உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே துன்பமும் மகிழ்ச்சியும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் நம்ம துன்பம் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். அதே போல் சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் நம்ம நினைப்பது கூட உண்டு, ஐயோ நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருந்தால் எப்படி இருக்கும் என்று நம்ம நினைப்பது கூட உண்டு. ஆனால் இறை வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போவது மட்டும் இல்லாமல் அது நினச்சி ஒரு சில நேரம் சாப்பிடாம கூட இருக்கும், எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாமல் கூட இருக்கும். அப்படி இருக்கிறனால நம்முடைய உடல்நலம் தான் பாதிக்கப்படுமே தவிர நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் மத்தேயு நற்செய்தியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் கவலைப்படுவதனால உங்களால் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, உங்களை குறைக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நமக்காக சிலுவையை சுமந்து கொண்ட இயேசு இருக்கிறார் என்பதை நினைத்து கொண்டு, இயேசு இந்த உலகத்தில் மனிதராக பிறந்து வாழ்ந்தபோது கஷ்டப்படுத்தப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அவங்க முகத்தில் கூட காரி கூட துப்புனாங்க. அவர் செய்யாத குற்றத்திற்காக சிலுவையில் அறைந்தாங்க. இருந்தாலும் அனைத்தையுமே அவர் தாங்கி கொண்டார். அவரை நம்ம கண்ணு முன்னால் நிறுத்தும் பொழுது நாம் கவலைப்பட மாட்டோம். அவர் இந்த உலகத்தை வெற்றி கொண்டது போல நாமும் வெற்றி கொள்வோம் என்று நாம் நினைக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், துயருவோர் பெயரு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். இன்னைக்கு மனிதர்கள் பெரிய பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் வந்த உடனே என்ன செய்வாங்க, அவன் நிறைய தப்பு பண்ணியிருப்பான், பெரிய நோய் தான் அவன் இப்படி பண்ணினான், அதனால தான் அவனுக்கு இந்த நோய், இந்த பிரச்சனை, இந்த கஷ்டம் என்று சொல்லி நம்மளை அவதூறாக பேசுவாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லியிருந்தாருன்னா, பணக்காரர்களை பார்த்து சொல்லலை, சந்தோஷமாக இருப்பவர்களை பார்த்து சொல்ல, நல்ல மகிழ்ச்சியோடு இருப்பவர்களை பார்த்து சொல்ல, யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு இருப்பார்களோ அவங்கள பார்த்து தான் துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதல் உண்டு என்று சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம வேதனையோட கஷ்டத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் இயேசு உங்கள் நண்பர்கிட்ட போங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு தெரிந்தவங்ககிட்ட போங்கன்னு சொல்லலை, உங்களுக்கு யார் யாரெல்லாம் ரொம்ப உதவி செய்வாங்களோ அவங்கக்கிட்ட போங்கன்னு சொல்லலை. ஏன்னா ஒருவேளை நீங்கள் போனீங்கன்னா கூட அவங்க 2 டைம் செய்வாங்க, 3 டைம் செய்வாங்க, 4வது டைம் எரிச்சல் அடைவாங்க. ஆனால் நம்முடைய இயேசு அப்படி இல்லை. என்னிடம் வாருங்கள், யாராவது இந்த வார்த்தை சொல்லுவாங்களா? என்னிடம் வாங்க, நான் எல்லாம் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அவர் தரும் பொழுதுதான் உங்களுக்கு உண்மையான விடுதலையாகவும் இருக்கும், உண்மையான ஆறுதலாகவும் இருக்கும். அதனால்தான் அந்த இறைவார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தாவீது அழகாக பாடியிருப்பார். திருப்பாடல் 55:22 ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார். இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள்
எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர் மேலே கவலையை போட்டுடணும். எப்படி போடுவது ஆண்டவர் மேல் கவலை என்று சொன்னால், உங்களுக்கு பெரிய கடன் பிரச்சனை இருக்கலாம். அப்போது என்ன சொல்லணும், ஏசப்பா இந்த கடன் என்னுடைய கடன் அல்ல, இது உங்களுடைய கடன் என்று சொல்லி அவரிடம் கொடுத்து விட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் படிக்காமல் கூட இருக்கலாம். அப்படின்னு சொல்லி, ஏசப்பா இது நீங்கள் தந்த பிள்ளை, அவனுடைய படிப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்து கொடுக்க வேண்டும். இதே போல் நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது, ஏசப்பா எங்களுக்காக தான் நீங்கள் சிலுவையை சுமந்தீங்க, எங்களுக்காக தான் நீங்கள் மனிதனாக பிறந்தீங்க என்று சொல்லி அவர் மேல் போட்டு விடும் பொழுது அவர் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம கூட நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது என்று சொல்லி நம்ம ஒரு சிலர் நினைக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், பெரிய பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வருது. ஆனால் என்னது, ஒரு வீட்டில் 5 பிள்ளைகள் இருக்குது என்றால் ஒரு தாய்க்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு எந்த பிள்ளை எப்படிப்பட்ட குணம், எந்தெந்த வேலையை செய்யும், எதை தாங்கி கொள்ளும், எதை தாங்காது என்று சொல்லி அந்த தாய்க்கு நன்றாகவே தெரியும். அந்த தாய் எந்த வேலையை எந்த பிள்ளைகிட்ட கொடுக்கணும் என்று சொல்லி பார்த்து கொடுப்பார்கள். அதே போல்தான் நம்முடைய ஆண்டவர், நம்மை படைத்தவர், முற்றிலும் ஆராய்ந்து அறிந்தவர். அவர் என்ன செய்வார்னா, நீங்கள் எதை தாங்குவீங்களோ அதற்கேற்ற துன்பத்தை தான் உங்களுக்கு தருவாங்க, அதற்கு மேல் தரவே மாட்டார். அப்படியே தந்தாலும் கூட அவர் உங்களோடு இருப்பார், இருந்து உங்களுக்கு பலனை தருவார், உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தியை தருவார், அதிலிருந்து தப்பிக்க உங்களுக்கு வழியை காட்டுவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் திருப்பாடல் 62:8 மக்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள், கடவுளே நமக்கு அடைக்கலம். நம்ம இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் போய் சொல்லணும். இருந்த இடத்துல ஏசப்பா இந்த இதை சந்தோஷமாக நடந்ததுக்காக நன்றின்னு சொல்லணும். ஒருவேளை துக்கமாக நடந்தால் கூட ஏசப்பா நன்றி, இதை நீங்கள் தான் இதிலேருந்து விடுதலை தருவீங்க என்று சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படி சொல்லி அவரிடம் அவர்களுடைய போய் அடைக்கலம் புகும் பொழுது அவர் உங்களை கூடாரத்தில் மறைத்து வைப்பார், குன்றி மேல் பாதுகாப்பாய் வைப்பார். இந்த கோழி பார்த்துருப்போம், நம்ம ஊரில் கோழி வளர்ப்பாங்க. அப்போ அந்த குஞ்சுகள்லாம் இருக்கும், அந்த கழுகு ஏதோ அந்த குஞ்சுகளை கொத்தி தூக்கிட்டு போக போகும்போது அந்த கோழிஜம் பறந்து கொத்தும். அந்த உடனே இல்லைனா ஒரு சவுண்டு கொடுத்து அந்த இறக்கைக்குள்ளே அழகாக வைத்து கொள்ளும். அதே போல் தான் நம்முடைய ஆண்டவர், நாம் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோம் என்றால் அவர் கோழி தன் குஞ்சுகளை எப்படி இறக்கைக்குள் வைத்து பாதுகாப்பாரோ அதே போல் நம்மளை பாதுகாத்து கொள்வார். அந்த துன்பத்தில் உங்களோடு இருப்பார், அந்த துன்பத்திலிருந்து உங்களை பெருமைப்படுத்துவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் மத்தேயு நற்செய்தியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், காசுக்கு 2 சிற்றுக்குருவிகள் விற்கவில்லையா, அதனை விட நீங்கள் மேலானவர்கள். அதே போல் அவற்றில் அந்த சிட்டுக்குருவி ரொம்ப சின்னது தான், ஆனால் அது கூட கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே தரையில் விழாது. அதே போல் உங்கள் தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரர்களே, எனக்கு உண்மையாக நடந்த நிகழ்ச்சி ஒன்றை உங்களிடம் பகிர ஆசைப்படுகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி உண்டு. அவங்க சின்ன வயசுலேருந்தே தினமும் திருப்பணிக்கு செல்லக்கூடியவர்கள். அவங்க அந்த லத்தீன் மாதம்லாம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க என்கிட்ட. அப்போ அவங்க வளர்ந்தாங்க, நல்ல முறையில் அவங்கள கல்யாணம் முடித்தாங்க. நல்ல கணவரும் கூட, குடிக்காத கணவர், நல்ல குணம் உள்ள கணவர், நல்ல தொழில் நல்லா செஞ்சுட்டு இருந்த கணவர். திடீரென்று 4 குழந்தைகள் அவர்களுக்கு. திடீரென்று அவர்களுக்கு அந்த கணவருக்கு நோய் வந்தது. அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியல. ஆனால் அந்த நிலையிலும் அவங்க ஆண்டவரை மட்டும் விட்டு விடவே இல்லை, அவரையே பிடித்து கொண்டாங்க. பிடித்து கொண்டு அவங்க பிள்ளைகள்லாம் வளர்ந்தாங்க. அந்த மூத்த பையன் படிப்பை விட்டு அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கொண்டான். அந்த குடும்ப பொறுப்பை எடுத்து நடத்தினான். அவங்களும் அவங்க வீட்டில் தெரிஞ்ச சின்ன சின்ன கைவேலைகள் செஞ்சாங்க. அந்த 3 பெண் குழந்தைகளும் 2 வயது வித்தியாசம்தான். அப்போ வளர்ந்து இருக்கும்போது எல்லாம் கல்யாண ஸ்டேஜ் வந்தாச்சு. வந்திருக்கும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, இவ்வளோ பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு, என்ன உனக்கு உன்னுடைய கணவருடைய வருமானம் இல்லை, நீ இந்த நிலத்தை விற்று இந்த பிள்ளைகளுக்கு கெட்டி கொடுத்து சொன்னாங்க. அந்த கணவருக்குள்ள வீடு வீடும் ஒரு சொத்தும் இருந்துச்சு. ஆனால் அந்த தாய் கடவுளையே பிடித்து கொண்டாங்க. ஆனால் கடவுள் என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த 5 இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய நகை கூட போடுவாங்க. 3 பெண் குழந்தைகளையும் கடவுள் 5 வருடத்தில் நல்ல நிறைய நகை போட்டு கெட்டி கொடுத்து அந்த 3 பிள்ளைகளுக்கு பிரசவமும் பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வழிநடத்தினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் துன்ப நேரத்தில் எந்த நேரமாக இருந்தாலும்
நீங்கள் அவரிடம் அடைக்கலம் கூறும் பொழுது அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் மேல் அக்கறையும் அன்புமாய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஜெபிப்போமா? இந்த உலகத்தில் துன்பங்கள் உண்டு என்று சொன்ன இயேசுவே, அப்பா, இங்கே பல்வேறு பிரச்சனைகளோடு வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. அப்பா இயேசுவே, இந்த உலகத்தில் துன்பம் மத்தியிலும் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தணும். வேலைக்காரியின் கண்கள் எஜமானின் கண்களை நோக்கி இருப்பது போல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். அப்பா இயேசுவே, அப்பா, நீங்கள் எங்களை இந்த துன்பத்திலிருந்து வழிநடத்தி எங்களுக்கு விடுதலையும் ஆறுதலையும் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.